ஹலோ ஆல் வணக்கம் ஃபீடாக் வெல்கம் டு த ஷோ. சிறப்பா தரமா இந்தியா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஜெய்ஸ்வால் 100, கில்லு 100, புது ஏரா, கோல்டன் ஏரா. சந்தோஷமா இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப பிளாட் பிச்சு சார். ஒரே சான்ஸ் நம்ம சொன்னது என்னன்னா, ஆவரேஜ் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர் 352. இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட்டை என் வாழ்க்கையிலேயே நான் கொடுத்தது கிடையாது அப்படின்னு சொன்னேன். ஆனா டே ஒன்ல டெஃபினட்டா வந்துட்டு டே ஒன்ல நீங்க இப்போ ரிசல்ட் ஃபோர்ஸ் பண்ணணும்னா டே ஒன்ல போலிங் டீம் ஆல் அவுட் பண்ணணும், டாஸ் வின் பண்ணி போலிங் போடணும். எல்லாத்தையும் கரெக்டா பண்ணாங்க. கரெக்டா நீங்க சொல்ற மாதிரி இவங்க ஷார்துல் தாக்கூர் ஆடி இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு டெட் கிரேவியார்ட்ல பிரைடன் கார்ஸ் ஆடி இருக்காங்க. ஸோ காம்பன்ஸ் ஆயிடுச்சு, சேட் ஆயிடுச்சு உங்களுக்கு. இந்த மாதிரி பிச்சில் எல்லாம் நீங்க ஆல் அவுட்டே பண்ண முடியாதுன்னு போது ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஃபோர் ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் bowlers ஆடணும்னு இதுக்காக தான். இப்ப எனக்கு ஒரே பயம் என்னன்னா, இப்ப பும்ராவை திருப்பி இந்த மாதிரி ஒரு கட்ட பிச்சில் ஆடி விக்கெட் விழாம உங்களுக்கு ஒர்க் லோடு கொடுத்துருவாங்களோன்னு. ஆனா ஃபர்ஸ்ட் செஷன்ல ஒரு 80 மினிட்ஸ், 1 ஹவர் ஆஃப்டர் 20 மினிட்ஸ் அவர் ட்ரிங்க்ஸ் வரைக்கும் வளைஞ்சினே தான் இருந்தது. கிரெடிட் ஹாஸ் டு பி கிவன் வேர் இட் யூ. ரெண்டு பேரும் பிரில்லியண்டா ஆடினாங்க. கேஎல் ராகுலும் சரி, இவரும் சரி, பிரில்லியண்டா ஆடினாங்க. விட்டு 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 ரொம்ப நல்லா ஆடினாங்க. கேஎல் ராகுல் அந்த மாதிரி அவுட் ஆகி நான் பார்த்ததே கிடையாது. விட்டு விட்டு ஆடுவாரு. திடீர்னு என்னாச்சு, ஒரு டெம்ட் ஆகி அப்படியே போய் கவர் டிரைவ் ரீச் பண்ணி ஆட போய் அவுட் ஆயிட்டாரு. பாவம் சாய் சுதர்ஷன். இட் இஸ் வெரி ஈஸி டு டாக் அபவுட் him. ஆனா நியாயப்படின்னு பார்த்தா அபிமன்யு ஈஸ்வரன் தான் ஆடி இருக்கணும். பிகாஸ் இஸ் பீன் இன் த கியூ ஃபார் குவைட் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். பட் சாய் சுதர்ஷன் ஏகப்பட்ட அடி அடிச்சாரு. இப்ப ஐபிஎல் நிறைய பாக்குறாங்க. ஃபார் எனி ஃபார்மேட்ஸ் they see ஐபிஎல் as a criteria. they gave a chance. ஒரு ஹார்ம்லெஸ் பால அப்படியே விரட்டி அவுட் ஆனாரு அது ரொம்ப ஜெய்ஸ்வால். வெளியே போற பால் தானே பீடாக்? ரொம்ப வெளியே போற பால். பிச்சா இன்னும் மூவ் ஆகி வெளியே தான் போச்சு அது. ஆனா கீப்பிங் கேட்ச் செம்ம கேட்ச். மூணுமே ஓசி விக்கெட்டு. ஜெய்ஸ்வாலுக்கு கை வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அவர் ஒரு 80 வரும்போதே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. அப்படியே பல்ல கடிச்சுன்னு 100 காணினாரு. அதுவும் ஒரு சுமாரான பால் ரவுண்ட் விக்கெட்ல இருந்து ஒரு ஆங்கிள் உள்ள வந்தது. மூணு ஓசி விக்கெட் விழுந்திருக்கு. ஆக்சுவலி ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், கேஎல் ராகுல் இப்போ உங்களுக்கு பீடாக் ஒரு நிமிஷம். பீடாக் நான் ஒரே நிமிஷம். இந்த ஜெய்ஸ்வால் ஒண்ணு ஞாபகம் வருது. நீங்க ஒரு தடவை சொல்லுங்க தெரியுமா? என்கிட்ட கூட சொன்னீங்க, அடிக்க பார்க்காதீங்க, ஓங்கி ஓங்கி இழுத்து இழுத்து அடிக்க பார்க்காதீங்க பால அப்படின்னு. நிறைய தடவை ஐபிஎல்லே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம். அந்த மாதிரி ஜெய்ஸ்வால் அந்த மாதிரி இழுத்து இழுத்து அடிக்க பார்த்து போல்ட் ஆகுறாருன்னு. அந்த மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் கை வலிக்குதுன்னு சொல்றீங்களே, நான் அவர் ரொம்ப ஹார்டா போறாரோ சில சமயம் பாலுக்கு. இல்ல இன்னைக்கு ஐ won't really bring that into it even though we discussed about it. இன்னைக்கு 80க்கு அப்புறம் முடியல சார் அவளால. யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். அப்படியே இழுத்து புடிச்சு 100 அடிக்கணும் அடிக்கணும் அடிக்கணும். அந்த ரியாக்ஷனை நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் லைக் சம்மோன், என்ன சொல்றது உங்களுக்கு, ஒரு ஹெடிங்ல பென் ஸ்டோக்ஸ் ஜெயிச்சு கொடுத்துட்டு ஒரு ரியாக்ஷன் பண்ணார் ஆஷஸ்ல கடைசி நேதன் லைனை வச்சுன்னு. அந்த மாதிரி அவர் ஏன் ரியாக்ட் பண்ணார்னா he was struggling sir. he was really really struggling. ஆனா இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் அந்த மாதிரி தான் ஆடுறாரு. கில் ஆடுறதுக்கும் அவர் ஆடுறதுக்கும் ஸ்பிளிட் ஸ்கிரீன். ரெண்டு பேரும் 140 பால்ஸ் தான் செஞ்சுரிக்கு போனாங்க. கில்ல ஒரு கிளாஸ காமிச்சாரு. இவர் நொறுக்கிட்டாரு. இவர் தான் உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸே எடுத்தார். ரொம்ப ஆட அடிக்கிறாரு நீங்க சொல்ற மாதிரி. பட் ஒன்லி திங் இஸ் தட் இஸ் தி பாடி லாங்குவேஜ். இட் காட் நத்திங் டு டூ வித் டெக்னிக். இந்த மாதிரி இப்படி ஆடுறாரு, ரீச் பண்ணி ஆடுறாரு, ட்ரிகர் எப்படி இருக்கு, கால் க்ளோஸ் ஆகுது. there is nothing we can say. that is the body language. I want to really hit you and kill the confidence out of you அப்படின்ற மாதிரி ஆடினாரு. இப்ப ஃபர்ஸ்ட் செஷன் இஸ் த ஒன்லி செஷன் உங்களுக்கு இங்கிலாந்து has got any chance whatsoever to get on 92 for 2 in 25.2 overs, 3.68 run rate. Considering there is advantage for England போது ஒரு க்ளோஸ் செஷன் இந்தியா ஒன் 6 out of 10. அதுக்கப்புறம் 123 ஃபார் நோலாஸ் இன் 25.2 at 4.92. உங்களுக்கு 10 out of 10 செஷனு. தேர்ட் செஷன் 144 ஃபார் 1 and 34 overs, 10 out of 10 செஷனு. மூணு செஷன் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்ன பாத்தீங்கன்னா, இந்த ஓவர்வெல்மிங் நெட் ரன் இது சாரி ரன் ரேட் 85 ஓவர்ஸ்ல ஓவரால் 4.22. அதையும் ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணோம். வேகமா மூவ் ஆற ஒரு டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு. இப்ப இந்தியா ஜெயிக்கணும்னா ஒரே சான்ஸ் என்னன்னா, நாளைக்கு டீக்குள்ள 600 அடிச்சு டிக்ளேர் பண்ணணும். தட் இஸ் த ஒன்லி சான்ஸ். இங்கிலாந்து ஹாஸ் டு பி 3 down tomorrow no matter what how many runs they put on the board. அவங்களும் டிஃபென்ஸ் ஆட போதில்ல. 5 சோ ஓவர் இந்தியா அந்த ஒரு வாட்டி தான் பேட்டிங் பண்ண போறாங்க, அதானே சொல்ல வரீங்க? அதான் நானும் நினைக்கிறேன், ஒரு வாட்டி தான் பேட்டிங் முடியாது பண்ணும் இந்த சார், டெஸ்ட்ல. கஷ்டம். நான் என்ன சொல்றேன்னா அப்பயும் கஷ்டம் உங்களுக்கு.
இப்ப ஒரே சான்ஸ் அவங்களுக்கு என்னன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு கால் நீங்க என்ன சொன்னீங்க, இதே ஸ்கோர் லைனு ஐ எம் டெல்லிங் இட் இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா. நீங்க நான் சொன்ன 3-1 நீங்க இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா. நீங்க அந்த 3-1 மீதி ஒரு டெஸ்ட் டிரா போற டெஸ்ட் மேட்ச் இந்த டெஸ்ட் மேட்ச் தான். பிகாஸ் 352 ஆவரேஜ் ஸ்கோரும் போது இப்ப நீங்க இவங்க எப்படி, நான் இன்னொன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு நானு. அவங்க 352 சேஸ் பண்ணேன்னு போவாங்களே 20 ஓவர்ல. அத அதத்தான் எக்ஸாக்டா நீங்க இப்ப 600, இப்ப 606 for 7 டிக்ளேர்டுன்னா இப்ப அவன் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க? see some point of time 600 யுவர் டவுன் அண்டர் த பேரல்னா அந்த மாதிரி தான் பாசிட்டிவா இருக்கணும். அவர் சொல்லுவாரு மெக்குல்லம், மேட் லெட்ஸ் கெட் 800 in 170 overs and then put these guys under pressure. ஒரு சிலர் என்ன பண்ணுவான், போர்வை எடுத்து தலை வரைக்கும் போத்தின்றுவான், எப்படி வந்தாலும் டிஃபென்ஸ் ஆடு, ஒரு 3 நாள் நிறுத்திடலாம் அப்படின்னு. இவன் அதான் நீங்க 600. சொல்லுவீங்களே டென்ட் போட்டு படுத்துக்கணும்னு பிச்சுல, அதை பண்ண மாட்டாங்க அவங்க. அவங்க 50 ஓவர் மேட்ச் 50 ஓவர்ஸ் சேஸ் பண்ணுவதுன்ட்டு வருவாங்க 600 ரன். இப்ப நான் திருப்பி சொல்றேன் உங்களுக்கு, நாளைக்கு மீடியால வரும். பென் ஸ்டாக்ஸ் என்ன சொல்றாரு, மேட் ரிமெம்பர் வாட் வி டிட் இன் பாகிஸ்தான், they score 500 plus, we score 800 and won the game, let's go for a win ன்னுவாங்க. அது ஒரு இதுல வந்துட்டு தட்ஸ் a பாசிட்டிவ் வே ஆஃப் திங்கிங். ஒருவேளை டப்பு டிப்புன்னு உங்களுக்கு பும்ராங்கிற ஒருத்தருக்கு நீங்க அந்த மாதிரி பிச்சை கொடுத்தாலும் அவர் கஷ்டப்பட்டு அதுல சந்தேகமே கிடையாது. உங்களுக்கு கொஞ்சம் கேர்லெஸ்ஸா ஆடி, இப்ப நான் சொல்ற மாதிரி நாளைக்கு 3 down at the end of the stumps with India scoring 600னா then that is game on. இப்ப இவங்க என்னோட பையன் என்னன்னா, இவங்க 850 அடிக்க பார்ப்பாங்க. இப்ப இவங்க எப்படி யோசிப்பாங்க, எப்பா இதுலலாம் விக்கெட் எடுக்க முடியாது, 850 ரன் அடிச்சிடலாம், 850 ரன் அடிச்சுட்டு என்ன வேணா பண்ணலாம், வேகமா வர அடிப்பான்னு. 600 ரன் ஒன்னால டெஸ்ட் மேட்ச் வின் பண்ண முடியல அப்படின்னா then you have to make sure okay fine that's going to be a draw but I kicked you off given you the first punch அப்படின்னு போனுமே ஒழிய, டைம் தான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீக்கு மேல இந்தியா ஆடவே கூடாது. இன்னும் ஆல் அவுட் ஆயிடணும் இல்ல டிக்ளேர் பண்ணணும். நீ டீக்கு மேல ஆடினீங்கன்னா அந்த டெஸ்ட் மேட்ச் காலி. இட் இஸ் டெஃபினெட்லி இவங்க நாட் கோயிங். ஷார்துலுக்கு பதிலா போயிடா ஹர்ஷதீப்பே எடுத்துருக்கலாம்ல. இன்னும் கொஞ்சம் இந்த பிச்சை பார்த்துட்டு அவங்க அதை முடியும். நம்ம பிச்சை பார்க்கல, நம்ம மீடியா வச்சு பேசிட்டு இருக்கோம். பட் அவங்க விக்கெட்டை பார்த்துருந்தாங்கன்னா அவங்க ஹர்ஷதீப் எடுத்திருந்திருக்கலாம் ஷார்துலுக்கு பதிலா. நான் தான் படிச்சு படிச்சு சொன்னேனே சார், உங்களுக்கு எங்க விக்கெட் எடுக்கிறது கஷ்டம். ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர் ஆவரேஜ் இன்னிங் ஸ்கோர் 352. 4 போலர் இல்ல, ஆடு ஜெய. அதுதான் நீங்க சொன்னது வந்து கரெக்ட் பிளேயிங் லெவன். நான் சொன்னது வந்து அவங்க பண்ண போற பிளேயிங் லெவன். அது அததான் நீங்க சொன்னீங்களே, உனக்கு தெரிஞ்சது கிரிக்கெட் மட்டும் தான், அதையும் தாண்டி ஒண்ணு உனக்கு தெரியாது எனக்கு தெரியும், நான் சொல்றது கேளு அப்படின்னு ஒரு எபிசோட்ல சொன்னதுக்கான எக்ஸாம்பிள். அவனும் அதே தப்பத்தான் பண்ணான். ஐம் நாட் சேயிங் பிரைடன் கார்ஸ் போல்ட் பேட்லி அப்படின்லாம். இந்த மாதிரி ஒரு டெட் பிச்சு ஜார்ஜ் டங் வச்சிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இவர்ல ஷோயப் பஷீர்லாம் வந்துட்டு இஸ் நாட் கோயிங் டு கிரியேட் அன் இம்பாக்ட் ஆன் பிச்சர்ஸ் அகேன்ஸ்ட் டீம் லைக் இந்தியா. அப்படிங்கும் போது வாட் இஸ் தட் யூ காட். பென் ஸ்டாக்ஸ் வந்து 2 விக்கெட் எடுக்கிறாரு, வேற வழியே இல்லாம பென் ஸ்டாக்ஸ் வந்து அதான் பஷீருக்கு பதிலா இன்னொரு சீவர் ஆடி இருக்கணும்னு போயிட்டாங்க அவங்க. இந்த அவர் போடுற இந்த சப்போர்ட் ரோல ரூட் வச்சு ஓட்டிருக்கலாம்ல அவங்க. சார் ஒரு இன்னொரு பிரச்சனையும் இருக்கு உங்களுக்கு, இந்த ஓவர் ரேட்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, இன்னொன்னு பாத்தீங்கன்னா பஷீர் பியூட்டிஃபுல்லா போட்டாரு. இன்னைக்கு இந்தியா டன் பர்பலா வேகாது, பியூட்டிஃபுல்லா போட்டாரு பஷீர். பண்ட் மாதிரி ஒருத்தர் எப்படின்னா, அது ஒரு அப்பா வந்து 3 குழந்தைங்க இருந்தா ஒரு பஞ்சு மிட்டாய 3ஐயும் பிச்சு பிச்சு கொடுப்பாங்களாம். முதல்ல பஷீரை இறங்கி விட்டாரு ஒண்ணு, தெரியாது நியாயம் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் கார்ஸை இறங்கி ஒண்ணு விட்டாரு. லாஸ்ட் ஓவர் ஆஃப் த டே நியூ பால் கிறிஸ்டோஸ் அப்படியே ஓடிட்டு போடுறாரு, இறங்கி அவரும் ஒண்ணு விடுறாரு 6. அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பண்ட் மாதிரி ஒரு ஆளெல்லாம் ஈ நோஸ் வென் டு டிஃபெண்ட், ஈ நோஸ் வென் டு அட்டாக். நீ பண்ட் எல்லாம் போய் டிஃபென்ஸ் ஆடுன்னு சொன்னீங்கன்னா அவர் சக்சீட் ஆக மாட்டாரு. இதுல என்னென்ன கருண் நாயர் வந்து அப்படியே பேட கட்டி நான் என்ன சொல்றது நில கொள்ளாம இருக்காரு அவரு கருண் நாயர். ஒரு 100 ஷூரா எழுதி வச்சிருக்கு. இப்ப இவங்க 2 பேரும் வந்து ஒரு 10 ஓவர் நியூ பால நாளைக்கு பாத்துட்டாங்கன்னா கருணாயர்ல நீங்க அவுட்டே அருண் பண்ண நாயர் வந்து முடியாது. கோட்டை அழிங்க, அந்த 100 பரோட்டா சாப்பிடுவார்ல சூரி, கோட்டை அழிங்க முதல்ல இருந்து நான் பரோட்டா சாப்பிடுறேன்னு அவர் திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிப்பாருன்னு நினைக்கிறேன். இப்ப எனக்கு என்னன்னா, லார்டு எப்படின்னா அவர் எங்க போடுறாரு என்ன பண்றாருன்னு தெரியாது, எங்கேயோ கை ஏதோ உருட்டா சில்ட்டா போட்டு விக்கெட் எடுத்துறாரு. அந்த மாதிரியான ஒரு போலரும் போது வி எக்ஸ்பெக்ட் தட் டு ஹேப்பன். பட் ஐடியலி when you see the history of the pitch how it is going, நான் முன்னாடியே பிச்சை பார்த்துட்டேன், அதுல வந்து கிரீன் டிஞ்ச் இருந்தது. உடனே தான் வந்து நிறைய பேர் டாஸ் தோத்த உடனே மேசிவ் டாஸ் அட்வான்டேஜ் இங்கிலாந்து அப்படி இப்படின்னாங்க. இது எப்படின்னா உங்களுக்கு இதே ஆண்டர்சன் பிராட் 2 பேர் இருந்திருந்தாங்கன்னா தெர் இஸ் அட்வான்டேஜ் இங்கிலாந்து தான்.
இல்லன்னு சொல்ல. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா they have still not got into that international mold of picking wickets on test matches. ஜார்டன் சீரியஸா குயிக்கா போட்டாரு, ஒரு சில தண்டர் போட்லாம் போட்டாரு. இஸ் காட் டேலண்ட், நான் இல்லன்னு சொல்லல. பட் இட் இஸ் டூ மச் ஃபார் த ஆஸ்கிங் அகேன்ஸ்ட் a team like this which everyone thought their batting is their weak link அப்படின்னு. இந்தியா இப்ப இந்தியா ஜெயிக்கணும்னா இந்தியாஸ் பேட்ஸ்மேன் ஹஸ் டு புட் அப் ரன்ஸ், இந்தியாஸ் bowlers somehow will find a way to pick wicket. That could have been better had Arshdeep Singh played. இப்ப ஜடேஜாக்கு அந்த ரோலே இருக்காது. ஜடேஜா என்ன பண்ணணும்னா சொல்லிடணும், இந்த பாரு 24 ஓவர் ஒரு நாளைக்கு 69 ரன்னுக்கு போடு. நான் அதை சொல்லவே மாட்டேன், 4 பேரை வச்சிரு பவுண்டரி லைன்ல, ஒரு ஸ்வீப்பர் கவர், டீப் கவர், டீப் மிட் விக்கெட், லாங் ஆஃப், 4 பேரை பின்னாடி வச்சுட்டு 25 ஓவர்ல 69 ரன் ஜடேஜா போட்டார்னா இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு சைஸபிள் லீட் இருக்கும். நடக்குமா? தெரியாது. இங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு கட்ட பிச்சுல 3 பேர் கேட்சிங் வைப்பாங்க, ஒரு ஸ்லிப் ஒரு கல்லி ஷாட்ல. இந்த பிச்சுல அவன் பின்னாடி போய் கட்டா அடிச்சுட்டு இருப்பான். அந்த கதை தான் நடக்க போகுது. இவங்க என்ன பண்ணணும்னா இங்கிலாண்ட, அவங்க இந்த மாதிரி சேவலப்பேரி பாண்டி மாதிரி தான் வருவாங்க. எ- தயவு செஞ்சு ஃபைன் லெக் தவிர எவனையுமே ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, அவன் அடிச்சுனே இருக்கட்டும். நீங்க எப்படி யோசிக்கணும்னா கான்ஸ்டாஸ் எல்லாம் அடிச்சாரு, கான்ஸ்டாஸ் வந்து அடிச்சாரு பும்ராவை. நான் அதை அடிக்கட்டும். இப்ப இந்த மாதிரி ஒரு பிச்சில் பெருசா உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்கும் போது பேட்ஸ்மேனை நீங்க அந்த பிரஷர்ல ஃபோர்ஸ் பண்ணி எப்படி வந்து அவங்களோட கான்சென்ட்ரேஷனை உடைச்சு நீங்க விக்கெட் எடுக்கணும்னு பார்க்கணும். பிகாஸ் there is nothing in the pitch. இவன் நீங்க ஃபீல்ட ஸ்ப்ரெட் பண்ணாலும் அடிக்கத்தான் போறான். அதனால நான் என்ன பண்ணுவேன், ஃபைன் லெக் மட்டும் வச்சுட்டு நீ அடிச்சுனே இரு. நான் எப்படி யோசிப்பேன், நீ 5 ஓவர் ஆடுறியா எனக்கு பரவாயில்ல, உன்னை 80 ஓவரை நான் ஆல் அவுட் பண்ண பார்ப்பேன். ஈவன் இப் ஸ்கோர் அட் 5 ஓவர், எக்ஸ்பெக்டிங் இந்தியா டு கெட் டு 600, the kind of start what they want, I still get a 200 run leader. இப்ப 80 ஓவர்ல நீங்க ஆல் அவுட் பண்ணீங்கன்னா ஆல் ஆஃப் சடன் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு 7 செஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, திருப்பி ஒரு 3 செஷன் ஆடி ஒரு 470 ரன் நீங்க லீடு வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்க ஒரு 4 செஷன்ல திருப்பி அவனை ஆல் அவுட் பண்ண முடியுமான்னு. இப்ப இப்ப என்ன, நீ 2 4 நீங்க அடிச்சா நீங்க ஃபீல்ட ஸ்பெட் பண்ணிட்டீங்கன்னா தட்ஸ் நாட் கோயிங் டு பி த சொல்யூஷன். ஆனா அந்த ஒண்ணு மட்டும் உறுதி பீடா, ஒண்ணு மட்டும் உறுதி, இப்ப இங்கிலாந்து வின்னர் ரூல் அவுட் பண்ணிடலாமா, இந்தியா வின்னர் டிரா அப்படின்னு அறிவிச்சிடலாமா? இந்த இந்த பிச்சில் நீங்க ரூல் அவுட்டே பண்ணாதீங்க. இப்ப 359/3 இருக்காங்க. ஒருவேளை நாளைக்கு வந்து ஒரு 430 கால் அவுட் ஆயிட்டாங்கன்னா, என்னோட ட்வீட்ல போட்டேன், அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3/4 மணி நேரம் பார்த்துட்டு 420க்கு கம்மியா இங்க அடிச்சீங்கன்னா இந்தியன் வாய்ப்பே ஃபேன்ஸை வந்து சந்தோஷப்படவே விட மாட்டீங்க போல இருக்கு பீடா. இல்ல. எனக்கும் இந்தியா தான் சார் உங்களை மாதிரி ஜெயிக்கணும். இப்ப நான் என்ன சொல்றேன், ஐ கேன் பி ஐ எம் ஆனஸ்ட்லி சேயிங், இப்ப 430 நீங்க அடிச்சீங்கன்னா இட் இஸ் குட் ஸ்கோர். பட் நீங்க வந்து இட் இஸ் கோயிங் டு வின் அ டெஸ்ட் மேட்ச் ஃபார் மீ கேட்டீங்கன்னா அந்த பிச்சில் மை ஆன்சர் இஸ் ஹானஸ்ட் நோ. இப்ப நம்ம தரமான ஒரு அனாலிசிஸ் கொடுக்கணும். அப்ப யாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்கு கொடுக்க கூடாது. 600 நீங்க அடிச்சு, நான் திருப்பி சொல்றேன், 600 அடிச்சு அவன் நாளைக்கு ஒரு 115/3 இருந்தான்னா, ஏன்னா இன்னைக்கு நான் எட்ஜே கொடுக்கல. இப்ப நார்மலா சொல்லுவேன் இந்தியா செஹட் பை 57, இங்கிலாந்து 43 அப்படின்னு, அதை நான் சொல்லவே இல்லை. அட் எண்ட் ஆஃப் த டே இந்தியா 3 செஷன்ஸ் 2 செஷன்ஸ் 10/10 ஜெயிச்சிருக்காங்க. அப்படின்னு நான் வாயை திறக்காம அட் எண்ட் ஆஃப் த டே இந்தியா செகண்ட் நான் சொல்லவே இல்லை. நீங்க ஸ்கோரை பாத்தீங்கன்னா யூ ஆர் வெரி ஹாப்பி. வாட் ஆர் ராலிக்கிங் ஸ்டார்ட் திஸ். நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்க, ஜெய்ஸ்வால் மொக்கச்சாமி வந்திருக்காக, மாய் பீடா எனக்கு வந்திருக்காக. சந்தோஷமா இருக்கு பீடா. இப்ப என்ன கில் அடிக்கலன்னு வைங்களேன், கில் அடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கேப்டனா வந்து அடிச்சிட்டாருங்கிறப்ப அது ஒரு பெரிய கான்பிடன்ஸ் பூஸ்ட், அந்த ஸ்பாட் சீல் ஆயிருச்சு, கேப்டன்சி சீல் ஆயிருச்சு அப்படின்றது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அதேதான் ஜெய்ஸ்வால், நான் உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு பெரிய ஃபேன். எனக்கு ஜெய்ஸ்வால் அடிச்சதும் சந்தோஷம். இவங்க எல்லாம் இப்ப சாய் சுதர்ஷனும் அடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருக்கும். இந்த ராமராஜன் சில்வர்ல நல்லா சாப்பிட்டுட்டு என்ன இலை கொஞ்சம் சின்னதா போச்சு அப்படின்ற மாதிரி சாய் சுதர்ஷனும் அடிச்சிட்டாருன்னா மொத்த திருப்தி ஆயிரும். பியூட்டிஃபுல்லா அண்ணா இருக்கு. இல்ல லெட் அஸ் பி வெரி ஹானஸ்ட் வித் தட். 91/2 ஒரு மாதிரியான ஒரு ட்ரிக்கி சுச்சுவேஷன். Of course, he had an advantage to bat after lunch, which was lot more better in the second session than first. But credit has to be given where it's due. 91/2 ஒரு 105/3 ஆயிருந்ததுன்னா வேற மாதிரி போயிருக்கும். அதுக்கப்புறம் பண்ட் வராரு, பண்ட் பியூட்டிஃபுல்லா ஆனாரு. எடுத்த உடனே அப்படியே கொஞ்சம் பொறுமையா வந்து 215க்கு 3 அப்படின்றது ஸ்டில் இந்தியா அட்வான்டேஜ், அதுல சந்தேகமே கிடையாது. ஒரு 232க்கு 4 ஆகி கருண் நாயர் கம்மிங் பிளேயிங் டெஸ்ட் மேட்ச் ஆஃப்டர் டிகேடு, க்ளோஸ் டு டிகேடு, ஜடேஜா டு ஃபாலோ அப்படின்னு. இந்த பாருங்க, இந்த இதெல்லாம் சொல்லாதீங்க. ஷார்துல் தாக்கூர் கேன் பேட், பட் இஃப் யூர் கவுண்டிங் ஷார்துல் தாக்கூர் அட் நம்பர் 8, ஐம் சாரி, நான் ஒத்துக்க மாட்டேன்.
ஒருவேளை நீங்க நிதிஷ் ரெட்டியா ஆடி இருந்தா கூட அதுல ஒரு இது இருக்கு, ஓகே இட்ஸ் பேட்ஸ்மேன் ஹூ கேன் போல் அப்படின்னு. அந்த இதுல நீங்க அவங்க ஷார்துல் தாக்கூர் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல யோசிப்போம். லார்ட்ஸ்ல நீங்க ஆடுறீங்களா, திஸ் இஸ் த ரைட் திங் ஃபார் மீ. லார்ட்ஸ்ல ஒரு அலையும் போலர்ஸ், இங்க போலர்ஸுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படிங்கும் போது அவங்களும் ஜஸ்பிரீத் பும்ராவோட இதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு, 5 ஓவர் மேல ஜஸ்பிரீத் பும்ரா கொடுக்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கே ஒரு மாதிரி பயமா இருக்கும். கால் கீழ் உடஞ்சு போயிடுச்சு, திருப்பி எங்கேயாவது புடுங்கிச்சுன்னா காலின்றதுனால அவங்களும் ஒரு 10 ஓவர் ஒரு 46 ஃபார் நோலாஸ் வந்துட்டாங்கன்னா 600 சின்ன டார்கெட்டா தெரியும் உங்களுக்கு. அப்படிங்கும் போது ஷார்துல் தாக்கூர் ஹேஸ் டு ஸ்ட்ரைக். இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்டாந்தர பிச்சு எவனுமே பவுலிங் சரியா போடல, செமாட்டி வாங்குறாங்கன்னா இப்ப ஷார்துல் தாக்கூர் மட்டும் பாவம் பேட்டிங்கே அவர் கிடைக்கதோ இல்லையோ தெரியல, அவர் போலிங் சரியா போடலன்னா the whole talking point will be ஷார்துல் தாக்கூர். ஆட இவனை எடுத்ததுனால தான் அது தப்பு. இந்த பிச் எப்படி இருக்கு, none of them are responding அப்படிங்கும் போது இப்ப எல்லாரும் ரெஸ்பாண்ட் பண்ணி ஷார்துல் தாக்கூர் சரியா போடலன்னா ரைட்டு, there should not be any unnecessary criticism on a pitch like this, even if ஷார்துல் தாக்கூர் பெய்து. ஐடியலா நான் ஹர்ஷதீப் சிங் ஆடி இருப்பேன், ஹர்ஷதீப் சிங் ஆடி தான் இங்கிலாந்து 220 கால் அவுட்டா இருக்கணும், முட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன். பட் இந்த மாதிரி ஒரு பிச் அவனை தப்பு பண்ண, அவன் டீம் அவனே தப்பு பண்றான். அதுக்கப்புறம் நீங்க இந்தியாவை இப்ப நாளைக்கு பிரைடன் கார்ஸ் 5 விக்கெட் எடுக்கட்டுமே, 359க்கு 3, இதுக்கப்புறம் நீங்க வந்து 5 விக்கெட் 5 for 164, எந்த பிரயோஜனமும் கிடையாது. 5 விக்கெட் நீங்க எடுக்கிறீங்கன்னா நான் உங்களை கேட்கறேன் கரெக்டா இல்லையான்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸா சொல்றேன். 30 ஓவர்ல நீங்க 5 விக்கெட் எடுக்கணும், நீங்க எவ்வளவு ரன் கொடுத்தாலும் பரவாயில்ல, பிகாஸ் ஸ்ட்ரைக் ரேட் அந்த பக்கம் பேலன்ஸ் ஆகும். இல்லைன்னா நீங்க 100 ரன்னுக்கு உள்ள நீங்க 5 விக்கெட் எடுக்கணும். நீங்க 170 ரன் கொடுத்து 5 விக்கெட் எடுக்கிறேன்னா the same amount of time is taken on the other end also, with lot of bowlers should have bowled. Your 5 for 174, the opponent should have reached 600, and that 5 wicket haul has got no use whatsoever. இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா நீங்க? ஆமா ஆமா, அதெல்லாம் ஃபேண்டசிக்கு மட்டுமே உதவும், அவ்வளவுதான். சரி, அப்படியே ஃபைனல் தாட்ஸ் சொல்லிருங்க பீடா, என்ன ஆக போகுது நாளைக்கு அப்படின்னு, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, ஃபைனல் தாட்ஸ் சொல்லிருங்க. இப்ப பால் நியூவா இருக்கு, 5 ஓவர் தான் பால் நியூ. ஒரு 5 ஓவர் விட்டு விட்டா அப்புறம் நொறுக்க ஆரம்பிக்கணும். இப்ப நம்ம சொல்லுவோம் பாருங்க, இது T20ல சொல்லுவோம் பாருங்க, இதுக்கு மேல நீ மேட்ச் தோக்க முடியாது, அடிச்சு முடுறா நெட் ரன் ரேட்டை டேமேஜ் பண்ணுன்ற மாதிரி. they are not going to lose from this situation. I'm telling you again, the amount of runs what they have put in, even though England is expected to bat quickly, ஒரு 5ல இருந்து 7 ஓவர் விட்ட அதுக்கப்புறம் நொறுக்கி டீக்குள்ள 2 ஓவர் கொடுக்கணும் அவங்களுக்கு ஆட விடுறதுக்கு. 600 அடிச்சுட்டு டீக்குள்ள they should bat 2 overs to put them under pressure. அதுக்கப்புறம் லாங் செஷன் கடைசியில இருக்கும். 125 for 3 இங்கிலாந்து வந்துட்டாங்கன்னா இந்தியா will have a edge of 60-40 tomorrow. அதை பண்ணுவாங்களா அந்த பிச் பார்க்கணும். நத்திங் ஹஸ் லாஸ்ட் yet for England. I can be very honest, ஒண்ணுமே இல்ல பிச்ல, சுத்தமா ஒண்ணும் இல்ல. if they can really do something and restrict India less than 440, they would have felt that the bowlers have done a job. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்தியா landed their first punch, ஆனா இது absolute graveyard. 270 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி இவங்க அடிச்சிருக்காங்கன்னா 2, 3 and 4 will progressively the scores picks up as the game progresses. என்ன நடக்கும் அப்படின்றது. பட் கிரிக்கெட் இஸ் a game of glorious uncertainties. I wanted to be wrong on their stat and India has to start சொல்ற மாதிரி bat first and win twice. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. We have got Jasprit Bumrah. Come back and do a reflection where India stands after really dominating day one with your very own octopus. Until then, thanks a lot and bye bye.